அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாட்டு மக்கள் முன்னாடி பேசும்போது சீக்கிரமா ஈரான் தோல்வியை சந்திப்பாங்க, அதுவும் ரொம்ப மோசமா. அது கூடவே நான் ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணுவேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கறது அமெரிக்காவோட டெரிட்டரின்னு. அதாவது அமெரிக்கா எங்க இருக்கு, அது அவங்களோட எமிஸ்பியர்னு சொல்லி அந்த ஏரியால, அதாவது அமெரிக்கா தெற்கு அமெரிக்கா அந்த ஏரியால அவங்களோட எமிஸ்பியர்னு சொன்னாங்கன்னா ஓகே. அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறாங்களே, இங்க ஈரான் எங்கேயோ இருக்கிறாங்களே, இது அவங்களோடதுங்கிறாங்களே, நாளை பின்ன இந்திய நோசனா இருக்குமா இல்ல அமெரிக்க நோசனா இருக்குமா அப்படிங்கிற போல அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இப்ப இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஆனா அமெரிக்காவோட அதிபர் அது போல பேசுறாரு. திரும்பவும் அதே கொலோனியல் எராவுக்கு அமெரிக்கா கொண்டு போறாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ஹார்டா, அதாவது ரொம்ப எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு கிரிப்பிள் பண்ண போறேன், அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிடுவேன் ஆர்மோஸ்ட் நம்மளோட பகுதின்னு. எக்கனாமிக்கலி அவங்கள முடிச்சிடுறேன் பாருங்க சீக்கிரமா. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அது ஒரு இதுதான். அது வரைக்கும் கொஞ்சம் கேஸ் விலை மட்டும் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அதை வந்து ஒத்துக்குங்கப்பா அமெரிக்கா மக்களே பிரஜைகளே ஒத்துக்குங்க. ஏன்னா கிரேட்டான சர்வீஸ், எதிர்காலம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் கேஸுக்கு விலை தந்துருங்க, காசு ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல, எதிர்காலம் பிரமாதமா இருக்கும் என்ன நம்புங்க. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கொடுக்க விடாம பண்ணிட்டு அந்த பகுதியை மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா எல்லாம் சீப்பர் பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்ப மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் கேஸ் விலை ஏத்துறதுக்காக ஒரு போடு போட்டுட்டாரு. எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஆல்ரெடி 6 மாசம் கடந்துருச்சு, தான் முடிஞ்சிருச்சு பேசிட்டேன் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். நம்மளும் நம்புறோம், ஏன்னா நம்மளோட தலைவரும் கூட. தலைவர் என்ன இப்படி சொல்றீங்க, முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் முடிச்சிட்டீங்க தானே, அதை என்ன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இழுக்கும் அப்படிங்கிற சொல்றீங்க அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு இது போல சொல்ல ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரான் தரப்புல இருந்து வந்து பண்ண கபார்தே அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா எக்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு, as long as you not accept the reality, அதாவது எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் ரியாலிட்டி என்னன்றத, உண்மைத்தன்மை என்னன்றத உணர்றதுக்கு மறுக்கிற வரைக்கும், உங்களோட கற்பனை கதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு பேசுறத நிறுத்துறீங்களோ அது வரைக்கும் ஈரானான நாங்க பிளாக்கேடு போட்டே இருப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அமெரிக்காவும் பிளாக்கேடு போடுறேன்றாங்க, ஈரானும் பிளாக்கேடு போடுறேன்னாங்க. இதைத்தான் நம்ம மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். எத்தனை நாளைக்குப்பா 2 பேர் பார்த்துட்டே இருப்பீங்க, இந்த சந்தானம் படம் தான் ஞாபகம் வருது, 2 பேர் நின்று பார்த்துட்டே இருப்பாங்களா எப்படி அப்படிங்கிறது போல. ஸோ பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் பாவமா இருக்குமே, நீங்க 2 பேர் நின்னுக்குவீங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றத வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். ஆனா அமெரிக்காவுக்கு பேர் அழுத்தங்கள் தான் போங்க. அதான் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிக மோசமான அழுத்தங்கள் தான். அதாவது அமெரிக்கா தோத்தே விட்டது அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட மீடியாக்கள், அதுவும் குறிப்பா பிரபல மீடியாக்கள் எழுதுறது ஆச்சரியங்களை ஏற்படுத்தி, இது போல பண்ணக்கூடாது அப்படிங்கிற டென்ஷன் ஏறி போய் நம்ம தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் பேசியிருக்காரு, மிரட்டிக்கிறாரு, தவறான செய்திகளை பரப்புறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்க இது போல செய்திகள் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் கப்பலோட சப்ளை ப்ராப்ளம் எப்ப இருந்து தெரியுமா தொடங்குச்சு, ஈரான் எப்போ ஹெவியா டேமேஜ் பண்ணாங்களோ, அதே எப்படி ஈரான் ஹெவிலி டேமேஜ்டு ஆஃப்டர், அப்ப ஈரான் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத மீடியாக்கள் ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். அதுவும் எங்க, அமெரிக்காவோட நேவல் பேஸ், கடற்படைக்கு சொந்தமான பேஸ், இந்த பெக்ரின்ல இருக்கு இல்லையா என்எஸ்ஏ, ஸோ அதை எப்போ மோசமா தாக்குனாங்களோ அப்பத்துல இருந்து லிங்கனுக்கு எந்த சப்ளை இல்லை. அது இந்த போரோட தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான லஜிஸ்டிக்கல் ஹப், அதாவது போக்குவரத்து, இது போல கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகள், அங்க இருக்கக்கூடிய வீரர்கள், விமானிகள், விமானத்தை ஓட்டக்கூடிய நபர்கள், அதுக்கு கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கவங்க, டவர்ல இருக்கிறவங்க, நிறைய பேர் இருப்பாங்க, பல்வேறு வகையில இருப்பாங்க. 5000 பேர்த்துக்கிட்ட அந்த நபர்களுக்கு உணவுப் பொருட்கள்,
வேணுங்கிற வசதிகள் இதெல்லாம் செஞ்சு தரணும். ஏன்னா ஒரு இடத்துல கப்பல் தனியா நிக்குதுன்னா ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா ஏதோ ஒன்று சேதங்கள் ஏற்படும். அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் இதெல்லாம் ஒரு கப்பல் தரையில இருக்கக்கூடிய பேஸ் அமெரிக்காவோட பேஸ் வந்து பட்டா அங்க இருக்கக்கூடிய கப்பலுக்கு உதவி செஞ்சாதான் அது சூப்பர் கேரியர். இல்லைன்னா ஒரு சூப்பரான கேரியரா மாறிடும். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இதை சொல்றது நியூயார்க் நேரங்கள். பல டிகேடா வந்து பாத்தீங்கன்னா அதைத்தான் நம்பி இருந்தாங்க அமெரிக்கா. இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா சரிச்சுட்டதுனால ஈரான் ஹெவி அட்டாக் பண்ணி சரிச்சுட்டதுனால பிரச்சனைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த சப்ளை ஹப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா பெஹ்ரைன்ல இருக்கிறதுக்கு பதிலா டியோ கார்ஷியாக்கு மாத்துறாங்க. அப்படி டியோ கார்ஷியால இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 3540 கிலோமீட்டர். அதுக்கு தனியா சப்ளை பண்றதுக்கு வேற ஒரு நாடு வந்து சப்போர்ட் பண்ணும். இது போல ஒரு சிக்கல்ல இருக்கிறதுனால அமெரிக்காவோட லிங்கன் கேரியர் இந்த அளவுக்கு மோசமா 9 மாசமா வந்து பாத்தீங்கன்னா போர்க்கால்ஸே இல்லாம மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு. அதனாலதான் அத்தியாவசிய பொருட்கள் கூட அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கிடைக்காததுனால வீரர்கள் மோரல் வேல்யூவை இழந்து மென்டல் ஹெல்த்தை இழந்து இது போல வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற எட்டு குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னாங்களே அது போல வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் அதுவும் குறிப்பா அமெரிக்கா மீடியாக்கள் எழுதுறது ஆச்சரியங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண கர்ஜனை ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட வந்து பண்ண மிரட்டல் உருட்டல் அந்த அளவுக்கு இருக்கு. இது போல இவங்க சொன்னாங்கன்னா ஏன்பா உங்க ஆண்களுக்கு சோறு கூட கொடுக்க முடியாம என்னப்பா வந்து பேசுறீங்க நீங்க அப்படின்னு போல ஈரான் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கு? ஆல்ரெடி நெகோசியேஷன் டேபிள்ல வெயிட் இல்லைன்னு கேட்டுக்கிறார். இப்போ மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருக்கிற காலையும் பிடுங்கிடுவாங்க போல தெரியுது. நின்றுட்டு தான் பேசணும் போல இருக்குது எதுக்கு மேல அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அதுவும் சும்மா விட்டாங்களா? இதோட இல்ல பெஹ்ரைன் அப்புறம் ஃபுஜைரா இந்த யுஏஇ இந்த இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தா நார்மலாவே எந்த கேரியரும் போர்ட்கால் அடிக்கிறது இல்லை அதுக்கு சப்ளைஸ்ல. ஏன்னா ஈரானோட மிசைல் ரேஞ்சுக்குள்ள வந்துருது. அதுவும் டியோ கார்ஷியா கூட 2 தடவை மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சாங்க மார்ச் 20 ஞாபகம் இருக்குங்களா? அது லஜிஸ்டிக்கல் அப்பா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அங்கேயே அடிச்சாங்க. அதுவும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கடற்படை தடுத்துருச்சு, இன்னொன்னு கடல்ல விழுந்துருச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. அது என்னன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஒரு கப்பல் தடுக்குது அப்படின்னா அந்த ஏரியால இழப்புகளை ஏற்படுத்தின்னு அர்த்தம். ஒரு மிரட்டல் தான். 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் அடிச்சு போடுவோம் பாத்துக்க அப்படிங்கிற போல ஈரான் மிரட்டிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல மீடியாக்கள் வந்து பண்ண இது போல செய்திகள் எழுதுறது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அது இதுல என்னன்னா யூஎஸ்எஸ் ஜிரார்டு வாஷிங்டன் கொஞ்சம் வாஷ் பண்ணி நீட்டா ரெடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இருக்கானா அதுவும் அங்க இருந்துச்சு. சவுத் கொரியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இவங்களும் அதை நம்பித்தான் இருந்தாங்க. ஒன்னொன்னா அங்கிருந்து இங்க இருந்து சீட்டு கட்டல ஒரு மாதிரி உருவி வச்சு கடைசியில இந்த மிடில் ஈஸ்ட் வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊர் பக்கம் பார்த்து கொண்டு போயிட்டாங்கன்னா எப்படி இங்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அமெரிக்கா. இதுல இந்த வாஷிங்டன் வாஷ் பண்ணி நீசா வருது ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல். அந்த கப்பலுக்கு சப்ளை யார் தருவா? இப்ப அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இதே மாதிரிதான் ரெடி ஆகும். சப்ளைல ரெடி பண்ணாம இது போல புதுசா வண்டி கொண்டு வந்து வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இன்னொரு 3-4 மாசத்துக்கு ஒப்பேத்துவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கப்புறம் அப்படிங்கிற போல அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்ப கூட ஈரானோட IRGC ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் இருக்காங்க இல்லையா? அவங்க திரும்ப ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து பண்ணா தட்டி தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி 25% முடிச்சுட்டாங்க. இப்ப அதெல்லாம் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா UCAV ட்ரோன்கள் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். அது வந்து பாத்தீங்கன்னா ஹர்மோசாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸ் ஈரானோட தெற்கு பகுதி அங்க சுற்றிலுக்கிறதா ஈரான் கிளைம் பண்றாங்க. இது மட்டும் இல்ல எர்பில் பகுதியில பல பகுதிகளில் வெடி விபத்து. அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹரேர் ஏர்பேஸ்ல எல்லாம் வந்து பண்ணா பயங்கரமான தாக்குதல். ஈரானோட சாகி ட்ரோன்கள் பூந்து விளையாடுது. இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜே இதுதான். களம் அப்படிங்கிறது ஈரான் தான் இருக்கு, நிலம் அப்படிங்கிறது ஈரான் தான் இருக்கு. நிலம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அது பெஹ்ரைன்ல அவங்க பேஸ் வச்சிருந்தாலும் அது பெருசா ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அமெரிக்காவோட டாப் நாச் ஆயுதங்களை வச்சு பெஹ்ரைன்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். எல்லாமே இம்போர்ட் தான். எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அது இது தான் இருக்கு. மக்களோட அத்தியாவசிய பொருள் அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது இம்போர்ட்டை நம்பித்தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனையா இருக்கு அமெரிக்கா. அவங்களுக்கே இல்லைன்னா அவங்க எப்படி அங்கிருந்து இங்க சப்ளை தருவாங்க அப்படின்ற கேள்வி.
ஏன்னா இது போல தொடர்ச்சியா ட்ரோன்கள் எல்லா பக்கத்துலயும் அடிச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா இன்னொரு பக்கம் யமன் ஹவுதிஸோட மிசைல் மொக்கா போர்ட் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல். இதனால சவுதியோட 2 லஜிஸ்டிக்கல் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு. அது ஆயுதங்களை தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. குறைஞ்சது 6 பெலிஸ்டிக் மிசைல யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருப்பாங்க இந்த மோகா போர்ட் மேல அப்படிங்கிற செய்திகள். இது போல சுத்தி வர ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைட்டை காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கொஞ்ச நாள் தான் ஈரான் தோல்வி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொன்னா எப்படி இது ஏற்புடையதா இருக்கு தலைவரே அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து பண்ண கேள்வி எழுப்பி இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள் தான் வரக்கூடிய செய்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் அளிக்கும். ஸோ இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா எஸ்கலேஷனோட உச்சகட்டம் தான் தெரியுது. அது போல எதுவும் இல்லாம அமைதியா உலக தலைவர்கள் பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம் மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.